ஃபிலிக்ஸ் மீடியா அமைச்சர் கே.என். நேரு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிங்க வந்து சோதனை செஞ்சாங்க. திருச்சி அவரது தம்பி வீடு ரவிச்சந்திரன் வீடு, அவரது மகன் அருண் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிங்க வந்து ரைடு பண்ணி ஆவணங்கள்லாம் கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே.என். நேருக்கு வந்து ரைட் ஹேண்ட் வலதுபுறமே சீனியர் பிஏ பிச்சைப்பன். இந்த பிச்சைப்பன் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் அவர் வீட்டில் பிஏவாக இருந்திருக்காரு, உதவியாளராக ஏதோ ஒரு வேலையாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கலைஞரோட மகன் மூக்காலகிரி வீட்டில் இருந்திருக்காரு, தங்கம் தென்னரசு வீட்டில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நேரு அமைச்சர் கே.என். நேருக்கு வந்து கடந்த 4 வருஷமாக பணியிட மாற்றம், பதவி உயர்வு, டெண்டர் அனைத்திலும் இவர் தாங்க. இவர் நிழல் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. இவர் தாங்க நேரு தம்பியே இவர் தாங்க. அந்த அளவுக்கு இவர் தாங்க எல்லாமே 4 வருஷம் ஒரு அரசு நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டு இருக்கார். எல்லாத்துமே இவர் தாங்க. நேரு கூட பக்கத்துலேயே இருந்து என்ன விஷயம் இருந்தாலும் இவர் தாங்க நோட் பண்ணுவாங்க. வருமான வரித்துறை அதிகாரிங்க வந்து வர்றது தெரிஞ்சு பிச்சைப்பனுக்கு வந்து மெசேஜ் தெரிஞ்சு அங்கேருந்து வந்து அவர் பதுங்கிட்டு இருக்காருங்க. இது முழுக்க பிச்சைப்பனுக்கு வந்து இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுது, அமலாக்க அதிகாரிங்க வராங்கன்னு தெரிஞ்சு முன்னாடி ஏன் போயிட்டார். அமலாக்க வரித்துறை அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலலாம் போய் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் எடுக்கலாம். ஆய்வு பண்ணாங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் எடுக்கலாம், ஆவணங்கள் எல்லாம் சிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இது கூடயே இருக்காருங்க. நேரு அமைச்சர் வீட்டில் பார்த்திங்கன்னா சென்னை அடையாரில் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்கள். இவர் இருக்காரா இல்லையா உண்மை வெளில வரும். பதவி உயர்வு, பணியிட மாற்றம், டிரான்ஸ்ஃபர் எல்லாமே இவர் தாங்க பார்க்கறது. இந்த சீனியர் பிஏ பிச்சைப்பன் கண்ணசிவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இவருக்கு ஒரு புகார் வந்து நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் மீது ஒரு புகாரை கொடுத்தா நம்ம அமைச்சர் கே.என். நேரு மெயில் ஐடியிலே போடுறோம். அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறவர் இதை பார்த்து படித்து இந்த புகாரெல்லாம் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கொண்டு செல்வதெல்லாம் இவர் தாங்க. ஆனால் சில விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாரு, மறைச்சிட்டு நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் மேலே இருக்க புகாரெல்லாம் மறைச்சி கே.என். நேருக்கு இவரே தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் திரு விஜயகுமார் அவர்கள் ஏன்னா இவர் பேரை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லலை. ஏன்னா இவர் வந்து ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறதுனால தான் அவர் பேரை நம்ம குறிப்பிடுறோம். இதுக்கு முழுக்க இவங்க 2 பேர் தான் கடந்த 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பணியிட மாற்றத்துக்கும் இவங்க தாங்க தலையிட்டு இருக்காங்க. முக்கியமாக அமலாக்கத்துறை அதிகாரிங்க வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஆட்களை வந்து விசாரணை பண்ணாங்கன்னா தவறு நடந்திருக்கா இல்லையா வந்து அமலாக்க பிரிவு தான் சொல்லணுங்க. நாட்டு மக்களுக்கு வந்து இது தெரியப்படுத்தணுங்க.